ஹாய் டியர்ஸ். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக சுலபமான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சொல்கிறேன் பாருங்க. கொஞ்சம் சாதம் இருந்தால் போதும். அந்த சாதத்தை அப்படியே பத்திரமா வச்சுருந்து காரத்தாலைக்கு அதை போட்டு நல்லா கரண்டியால் ஒரு மசிங்கோ குழச்சலாக அதை மசிச்சுட்டு அதில் கொஞ்சம் வெந்நீரையும் விட்டு நல்லா சேர்த்து நல்லா கரைச்சுட்டு எல்லாம் கஞ்சி மாதிரி ஆகிடும். இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது, ரொம்ப ஈஸி. இது உடம்புக்கு வயிற்றுக்கு அவ்வளோ நல்லது. அல்சர்காரெல்லாம் இதை எப்படியே கூட சாப்பிடலாம். நான் வந்து மோர் விட்டு அதெல்லாம் சொல்ல போகிறேன். அது இல்லாமல் அப்படியே சாப்பிட்டேன்னா உங்களுக்கு அல்சர் வராது, வயிற்று ப்ராப்ளம்லாம் தீர்ந்துடும். அவ்வளோ நல்லது. நீங்கள் சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். மோர் விட்டுருக்கேன் இப்போது. இதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு போட்டு நமக்கு வேணுங்கிறது அவள் இஷ்டம் போல் ஓமம்னா ஓமம் போட்டுக்கலாம், உப்பு ஓமம் இல்லை பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பிலை எல்லாம் போட்டுக்கலாம். நான் கருவேப்பிலை பொடி பண்ணி வச்சுட்டுருக்கேன் பச்சை பச்சைன்னு. அதனால் அதை பொடியை போட்டுவிடுவேன் எல்லாத்துக்கும். அப்புறம் நெல்லிக்காயை நோ பாயில் நோ ஆயில் அது மாதிரி வெயிலில் காய வச்சு நல்லா உப்பு பருப்புலாம் போட்டு பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து போட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இல்லாட்டாக்க நார்த்தங்காயை கூட பொடியாக நறுக்கியோ, இல்லாட்டாக்க நார்த்தங்காயை அரைச்சி தொக்கு மாதிரி கிளறி வச்சு அது ஒரு நாளைக்கு, இல்லை மாவுடை பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். நம்ம இஷ்டம் போல் ஓமம் ஒரு நாளைக்கு போட்டுக்கலாம். இதை சாப்பிட்டேன்னாக்கா அவ்வளோ வயிற்றுக்கு நல்லது, ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஹெல்த்து. இதில் இருக்கிற சத்து கணக்கே கிடையாது. வெய்ய காலத்தில் நீங்கள் ஜலம் விட்டு சாப்பிட்லாம், மழை காலத்தில் இப்படி சாப்பிட்லாம். வயதானவர்களுக்கு சுகர்காரர்களுக்கெல்லாம் கூட இது அருமருந்து. அவ்வளோ பிரமாதம், ரொம்ப சுலபம்.